யாருக்குமே கிடைக்காத உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடிகளுக்கும் அதிகமான மக்களுக்கு மத்தியிலே நானும் நீங்களும் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதிலும் அல்லாஹுடைய வேதத்தையும் சுன்னாவையும் பின்பற்றி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால், இது அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாகும். இந்த நிஅமத் என்று சொல்லுவது சாதாரணமாக நாங்கள் சாப்பிட்டு விட்டு வீசுற அல்லது ஒதுக்குற மாதிரியான ஒரு பொருள் கிடையாது. இந்த நிஅமத்தை நானும் நீங்களும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிறானே என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறான நிஅமத்துக்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொழுது அதிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்பதனை சிந்தித்து பார்ப்பதற்கும் நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு விடயங்களை எடுத்தாலும் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை முஸ்லிம்களாக படைத்து அதிலும் அந்த கொள்கைவாதிகளாக தூய்மையான இஸ்லாத்தோடு வாழ வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களை ஆக்கி சுய புத்திகளோடு வாழச் செய்து எந்த குறைகளும் இல்லாமல் எங்களை வாழச் செய்திருக்கிறான் என்றால், இந்த நிஅமத்துகளை நாம் எப்படி மட்டிட முடியும் என்று நானும் நீங்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையிலே எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய இஸ்லாம் என்பது ஒரு பெரிய நிஅமத். அதே போல இந்த உலகத்திலே அல்லாஹ் மனிதர்களை படைத்து அவர்களை நரகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற நோக்கம் இறைவனுக்கு கிடையாது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த வகையிலே தான் முஸ்லிம்கள் என்று வருகிற பொழுது நமக்கெல்லாம் அல்லாஹு தஆலா நாம் செய்கின்ற சிறிய சிறிய அமல்களை அல்லாஹு தஆலா அவன் அதனை மிக அதிகமான நன்மைகள் தருவதற்காக சிறப்பான காலங்களையும் மாதங்களையும் நேரங்களையும் அல்லாஹு தஆலா நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த வகையில ரமலானுடைய காலத்திலே நாம் வளமையாக தொழக்கூடிய தொழுகை தான், நாம் வளமையாக செய்யக்கூடிய அமல்கள் தான். ஆனால் அந்த அமல்களுக்கு மிகச்சிறப்பான கூலிகளை தருவதாக இறைவன் வாக்களிக்கிறார். அதே போன்று துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் முதல் 10 நாட்களுடைய அந்த சிறப்புகளை நாம் பார்க்கிற நேரம் அல்லாஹு தஆலா நமக்கு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை பாதையிலே நாம் ஈடுபடுவதை விட அறப்போரிலே ஈடுபடுவதை விட மிகச்சிறந்த அமல்களாக அல்லாஹுக்கு மிக விருப்பமானவைகளாக அவைகள் இருக்கின்றன என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மிக விரும்பக்கூடிய அமல்களாக துல்ஹிஜ்ஜாவுடைய அந்த முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள். இதெல்லாம் ஏன் அல்லாஹ் நமக்கு தருகிறான்? அல்லாஹ் என்னையும் உங்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக. அதிலும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்தில் தான் அல்லாஹு தஆலா குடி வைக்கிறான். அல்லாஹ்வுக்கு சொர்க்கத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வைக்கணும் என்ற தேவையில்லை. ஆனா அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், என்னையும் உங்களையும் தண்டிக்க வேண்டும், நரகத்திலே தூக்கி போடணும் என்பதல்ல. எங்களோடு அல்லாஹு தஆலா இரக்கமானவனாக இருக்கிறான். எங்களோடு அல்லாஹு தஆலா அவருடைய அருள் பார்வை கொண்டு பார்க்கிறான். என்னையும் உங்களையும் சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அல்லாஹ் பார்க்கிறான். மலக்குமார்களை போல் அல்லாஹு தஆலா எங்களுக்கு 24 மணித்தியாலமும் முழு வருடத்திலும் அத்தனை நேரங்களும் சுஜூதிலே இருக்கணும், ருக்குவிலே இருக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நீங்க மாறு செய்து விடக்கூடாது என்ற எந்த விதமான ஏற்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது. மனிதர்கள் என்று வருகிற நேரம் எங்களுக்கு அல்லாஹு தஆலா பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் மத்தியிலே தான் எங்களை படைத்திருக்கிறார். நாங்க பிழைகள் செய்வோம். அந்த பிழைகளுக்கு அல்லாஹு தஆலா தௌபா என்ற ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறான். ஆனா அந்த தௌபாவை நானும் நீங்களும் கேட்காவிட்டாலும் கூட, நானும் நீங்களும் அல்லாஹ்கிட்ட நாங்க மன்றாடி, யா அல்லாஹ் நான் தவறு செய்து விட்டேன் என்று நாங்க கேட்காவிட்டாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பதற்கான ஏராளமான வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இத மாதிரி அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத்துக்களை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற அன்பான உறவுகளே, அல்லாஹு தஆலா என்ன உங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்பணும் என்பது அவனுடைய நோக்கம் என்பதனை புரிந்து கொள்ளலாம். இதைவிட அல்லாஹ்வுடைய நிஅமத்தை வேறு எது நாம் சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் மன்னிப்பாள். இந்த வசனத்துல கூட நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதை உங்களால கணக்கிட்டு முடியாது, உங்களுக்கு அளவிட்டு முடியாது. அதை நீங்க எல்லாம் இத்தனை நிஅமத்துக்கள் தான் அல்லாஹ் எனக்கு செய்திருக்கிறான் உங்களால சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நிஅமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். எங்களுடைய பார்வைகள், எங்களுடைய உடல் உறுப்புகள், எங்களுடைய புத்தி, எங்களுக்கு இருக்கக்கூடிய இவ்வாறான அனைத்து விடயங்களும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களாக இருக்கின்றன. அதே நேரம் அன்பான உறவுகளே, நாம் செய்கின்ற தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றார் என்று சொன்ன, இன்னல்லாஹ லகஃபூருன்,
நிச்சயமாக அல்லாஹு தஆலா மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்றான். அல்லாஹ் கிட்ட நாம் மன்னிப்பு கேட்பதை என்பதனை தாண்டி அல்லாஹ் எங்களுக்கு சில கடமைகளை தந்திருக்கிறானே, அந்த கடமைகளாலேயே எங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற நேரம் இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நாங்க தௌபா செய்து மன்றாடி அல்லாஹ் கிட்ட கேட்கணும் என்கிறது ஒரு பகுதி இருக்குது. அதல்லாம நாம் செய்கின்ற சிறிய தவறுகளை மன்னிப்பதற்கு அல்லாஹ் என்ன வழிமுறைகளை செய்திருக்கிறான் என்று சொன்னால், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நாம் ஏதாவது தவறு செஞ்சிட்டோம் என்று சொன்னா, பிழையான விடயங்களை செய்து விட்டோம் என்றால், பாவமான ஒரு காரியம் எங்களால நடந்துருச்சுன்னு சொன்ன, நாம் நல்ல ஒரு அமலை செய்கிற நேரம், நல்ல காரியத்தை செய்கிற நேரம் அல்லாஹு தஆலா எங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அந்த நல்ல காரியங்களை வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்கு ஒரு தவறு நடந்துருச்சு, ஏதாவது ஒரு பிழை நடந்துருச்சு, அவனால தெரியாம அந்த பிழை நடந்து விட்டது என்று சொன்னால், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலைஹி, யா அல்லாஹ் நான் உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், நான் உன் பக்கம் மீண்டு விடுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லி விடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அல்லது ஒரு நன்மையான காரியத்தை செய்து விடுகிறான், ஒரு உதவியை செய்து விடுகிறான், யாருக்காவது ஏதாவது உதவிகளை செய்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நன்மையான காரியங்களால் அவனுடைய பிழையான காரியங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். அவனுடைய பிழையானவைகளை நல்லவைகளை கொண்டு மூடி விடுகிறான். இப்படியெல்லாம் இரக்கமானவன் தான் இந்த ரப். அதே நேரம் அன்பான இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹு தஆலா தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எங்களை மன்னிக்கின்ற அந்த வடிவங்களை சொல்லுகிற நேரம், நம் தொழுகைக்காக வேண்டி வுது செய்கிறோமே, அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நான் ஒரு அடியான் என்று இந்த உலகத்திலே வாழுகிற மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற மன்னிப்பு எப்படி தெரியுமா, நிஅமத்துகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? நாம் அல்லாஹ் கடமையாக்கிய ஒரு தொழுகையை அவனுக்காக வேண்டி தொழ வேண்டும், அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான்னு நாங்கள் பள்ளிக்கு வர்றோமே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் ஒருவர் வீட்டுல உது செஞ்சு கொண்டு வராங்களோ அவர்களுக்கு இப்படி சிறப்புன்னு சொல்றாங்களே, அந்த அடிப்படையில முதலாவதாக ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி வீட்டுல உது செய்யறான்னு வைங்க, வீட்டிலே உது செய்து கொண்டு அவன் அந்த உதுவோடு மஸ்ஜிதுக்கு வருகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவனுடைய உடலில் இருந்து அவனுடைய முகத்தில் கைகளில் இருந்து ஒரு கடைசி சொட்டு நீர் வடியுமே, அது வரைக்கும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறான். கைகளால் செய்த பாவங்களை அவனுடைய கைகளை கழுவுகின்ற நேரம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். முகத்தை கழுவுகின்ற நேரம் அவனுடைய உறுப்புகளால் செய்யப்பட்ட அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். காலை கழுவுகின்ற நேரம் கால்களால் செய்யப்பட்ட பாவங்களை, சிறு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். இப்படியெல்லாம் அல்லாஹ் எதற்கு மன்னிக்கணும், எங்களை நரகத்துல போடணும் என்று சொன்ன அல்லாஹ்க்கு இதெல்லாம் மன்னிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த அளவுக்கு எங்களை மன்னித்து அவன் சொர்க்கத்தில் எங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவனுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டிலே ஒரு மனிதன் வுது செய்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனுடைய ஒவ்வொரு எட்டுகளுக்கும், மஸ்ஜிதை நோக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுகளுக்கும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிற சிறப்பு என்ன? அவனுடைய ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அந்த நடந்து வாரத்துக்கும் நன்மை இருக்கிறது, மன்னிப்பு இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஃபர்லான தொழுகையை ஒரு மனிதன் தொழுகிறான், லுஹர் தொழுகை என்று சொன்னால் அந்த லுஹர் தொழுகையை தொழுகிறான். தொழுததற்கு பிறகு அவன் அசர் தொழுகையை எதிர்பார்த்தவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவன் லுஹருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அசருடைய நேரத்திற்குள் அவனால் நிகழ்ந்த அந்த சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். லுஹர தொழுத ஒரு மனிதனுக்கு அசர் தொழுகை வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள நடக்கக்கூடிய தவறுகளை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான். அசர் தொழுத ஒரு மனிதனுக்கு மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் ஏற்பட்ட தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான். மக்ரிபிலிருந்து இஷா வரைக்கும், இஷாவிலிருந்து சுபஹ் வரைக்கும், சுபஹிலிருந்து லுஹர் வரைக்கும் என்று அந்த தொழுகையுடைய அந்த ரொட்டேஷன் சென்று கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் இப்படியெல்லாம் எங்களை ஏன் மன்னிக்க வேண்டும்? அல்லாஹ் ஏன் எங்களுக்கு இந்த நிஅமத்துக்களை தந்திருக்கிறான்? என்னையும் உங்களையும் நரகத்தில தூக்கி வீச வேண்டும் என்பதற்காகவா? எங்களை தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவா? இல்லை அன்பான உறவுகளே, என்னையும் உங்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்களை போடணும், சுவர்க்கத்தில் நுழைவிக்கணும், எங்கள் அந்தஸ்துகளை கூட்டணும், என் அடியான் எனக்கு கட்டுப்பட்டவனாக இந்த உலகத்தில வாழ்கிறானா என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அதனை மாத்திரம் அல்லாஹு தஆலா பரிசோதித்து அதற்காக வேண்டி எங்களுக்கு இந்த நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறான். ஒரு ஜும்ஆவை முறையான முறையில் நேர காலத்தோடு தொழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அல்லாஹ் என் மீது இந்த ஜும்ஆவுடைய தொழுகை கடமையாக்கி இருக்கிறான் என்று ஒரு மனிதன் ஜும்ஆவை தொழுகிறான்.
ஹுத்பாவுக்கு மிம்பருக்கு ஹத்தீப் ஏற முன்னுக்கு வருகிறான், வந்து ஹுத்பாவை கேட்கிறான், தொழுகையில் ஈடுபடுகிறான் என்றால் ரசூலுல்லாஹ் அவனுக்கு சொன்ன சிறப்பு என்ன தெரியுமா? அடுத்த ஜுமா வரைக்கும் அவனுக்கு நடக்கக்கூடிய அந்த சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் எங்கெல்லாம் மன்னிப்பு வச்சிருக்கிறான்னு பாருங்க. அல்லாஹு தஆலா என்னுடைய நிஅமத்துக்களை நீங்கள் கணக்கிடவே முடியாது என்று சொல்லிவிட்டு அந்த நிஅமத்துக்களை நீங்கள் சரியாக செய்ய மாட்டீர்கள், அந்த நிஅமத்துக்களை நீங்கள் சரியாக உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்கள். ஆனால் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். எப்படியெல்லாம் மன்னிக்கிறான்னு பாருங்க. அன்பான இஸ்லாமிய உறவுகளே, ஒரு ரமலானிலே நோன்பு நோற்ற மனிதன் அடுத்த ரமலானிலே நோன்பு நோட்கிற அந்த அடுத்த ரமலான் அடைகிற வரைக்கும் இடைப்பட்ட பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான் என்று எல்லாவற்றுக்குமே மன்னிப்பை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நம் மீது சில கடமைகளை கடமையாக்கி நாம் அவனுடைய அடியார்கள் அடிமை என்பதனை நிரூபிக்கின்ற அந்த விடயத்தை சரியாக செய்வோமாக இருந்தால் அந்த கடமை மாத்திரம் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது அல்லாஹ் எங்களை மன்னித்து தூய்மைப்படுத்துகிறான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.